எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து மே 10 இன்டர்நேஷ்னல் மதர்ஸ் டே. எல்லா அன்னையர்களுக்கும் அந்த மதர்ஸ் டே வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேங்க. வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அசம்பிளி எலெக்ஷன்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து மே 7 டிவிகே தலைவர் அந்த சீஃப் வந்து சிஎம் பதவி ஏற்க வேண்டியது மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறதுனால டிலே ஆகிட்டு இருந்தது. இன்றைக்கி வந்து பதவி ஏற்றுக்கொண்டார் 10 மணிக்கு நேரு ஸ்டேடியம், அந்த இதில் இண்டோர் நேரு ஸ்டேடியமில். அதோட டீட்டெயில் ரிப்போர்ட் நாளைக்கு பார்க்கலாங்க. இப்போது அந்த மதர்ஸ் டே வந்து மதர்ஸை ஆனர் பண்ணுற விதமாக வந்து செலிப்ரேட் பண்ணுறது இது வந்து ஆக்சுவலி குழந்தைங்க வந்து எப்படின்னா அந்த மதர்ஸுக்கு வந்து அந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் கொடுக்கறது, அப்புறம் அவங்கள வந்து ஆனர் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்போ இந்த நாளில் அவர் பொறுப்பு ஏற்றுக்கொண்ட இந்த நாளில் வந்து இந்த சிஎம் விஜய் அவர் வந்து சொல்லியிருக்காரு, பெண்களுக்கான பாதுகாப்பெல்லாம் உறுதி செய்வோம்னா. இப்போ வந்து இத்தனை வருஷங்கள் வந்து பாதுகாப்பு அப்படிங்கிறதே இல்லாமல் இருந்தது. சிறிய குழந்தைகள் முதல் வயசான பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது. வேலைக்கு போகிறது, ராத்திரி எங்கேயாவது போகணும் வரணும், அந்த மாதிரி இருந்தாலுமே ரொம்ப வந்து அந்த பாதுகாப்பு இல்லாமல் தான் இருக்குது. அப்படிங்கிறதுனால இவங்க வந்து அதுக்கான ஸ்டெப்ஸ் கண்டிப்பாக நாங்கள் எடுப்போம் அப்படிங்கிறத வந்து முதல்ல அந்த தேர்தல் அறிக்கையிலேயே சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி அந்த ட்ரக்ஸ் அந்த இதையும் வந்து சொல்லியிருந்தாங்க. அது வந்து ட்ரக்ஸு இந்த மாதிரிலாம் எடுக்கிறதுனால அது அடிக்ஷனில் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி ஜாஸ்தி எடுக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறதே அவங்களுக்கே தெரியாதனால இந்த மாதிரி தவறான காரியங்கள்லாம் நிறைய பண்ணுறது அப்படிலாம் நடக்குது. அதுக்கும் நாங்கள் ஆக்ஷன் எடுப்போம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஒரு குழந்தையோட இந்த வளர்ச்சி அப்படிங்கிறது வந்து அதில் 2 பேரோட பங்கும் ரொம்ப இருக்குது. இப்போ அம்மா அப்பா 2 பேருமே வந்து முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறாங்க. பட் அம்மா அப்படிங்கிறவங்க வந்து அந்த மதருங்கிறது கூடவே இருந்து எல்லாம் வந்து பார்த்துக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு சல்யூட் தான் வைக்கணும். வேலைக்கு போகிறவங்க அப்படிலாம் இருக்கிறவங்கலாம் வந்து வேலைக்கும் போயிட்டு சில வீட்டுக்கும் வந்து குழந்தைங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு பண்ணுறவங்கலாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதுக்கு வந்து சின்ன குழந்தைங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது ரொம்ப பேஷியன்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஒரு சிலர் வந்து அதில் பெக்யூலியராக ரொம்ப வந்து ரக்கட்டாக இருக்கிறவங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்க. எல்லாரும் வந்து ரொம்ப வந்து ஒர்ஸ்ட் அந்த மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாது. பட் வந்து நம்ம பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து குழந்தைங்களோட வந்து ஒரு ஃப்ரெண்டாக மூவ் பண்ணும்போது தான் அந்த குழந்தைங்களுக்கு நம்மக்கிட்ட பயம் இல்லாமல் இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படிங்கும்போது வெளியில் போய் சொல்லாமல் தப்பான ஆள்கிட்ட போய் தங்களோட பிரச்சனைகளை சொல்லாமல் நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போ தான் வந்து நம்மளும் அவங்களுக்கு சொல்யூஷன் கொடுக்க முடியும். எடுத்த உடனே நம்ம வந்து அவங்கள ஃப்ரெண்டு மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரிலாம் சொன்னோன்னா அவங்க வந்து சொல்கிறத வந்து அப்படியே மூடி மறைச்சி தப்பு இனி ஜாஸ்தி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப இருக்குது. இன்றைய குழந்தைகள் தான் நாளைய குடிமகன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து அது மாதிரி ஆறத்துக்கு யார் ஸ்கூலு, அப்புறம் வந்து வீடு, அப்புறம் சொசைட்டி, இது 3 தான் வந்து அவங்கள வந்து ஒரு செதுக்கிய சிலை மாதிரி ஆக்கிறது. அது வந்து நம்ம வந்து அதற்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு நல்லது கெட்டது எதெல்லாம் நம்ம சொல்லிக் கொடுக்கும் வளர்த்தும் போது அவங்களுக்கும் வந்து நல்லா கற்றுப்பாங்க. அவங்க வந்து மற்றவங்களுக்கும் வந்து அதெல்லாம் சொல்லி தருவாங்க. அப்போ வந்து சொசைட்டி நல்லாயிருக்கும். இவங்க குழந்தைங்களும் நல்ல ஒரு சிறந்த குடிமகனாக இருப்பாங்க. அதனால் குழந்தைகளை வந்து சிறந்த முறையில் வந்து நம்ம அவங்கள ஆளாக்கணும்னா நல்ல ஒரு குடிமக்களாக வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லா மதர்ஸ்க்கும் இன்றைக்கி வந்து ஹாப்பி மதர்ஸ் டேன்னு சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. அவ்வளோதான். தேங்க்யூ. ப்ளீஸ் டு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் அண்ட் கிளிக் த ஆல் ஆப்ஷன் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐகான். தேங்க்யூ.